இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு மன்மதன். அதனால நான் என்ன செய்ய போறேன்னா காதலின் வகைகளை பத்தி சொல்ல போறேங்க. இந்த காதல் சம்பந்தமா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைன்னு சொல்றதை விட அது சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சந்தேகங்களை எப்படி தீர்த்துக்கிறது, அதுக்கு ஒரு சொல்யூஷனை நான் இன்னைக்கு உங்களுக்கு தரலான்னு வச்சிருக்கேன். இப்ப திடீர்னு வார லவ் தொடர்ந்து போகுமா இல்லையா? திடீர்னு வாழ சில லவ்கள் இன்னும் தொடர்ந்து போகுதா இல்லையா? பிரச்சனை தான். நிறைய காதல்கள் முறியுது, நிறைய காதல்கள் திருமணத்துக்கு பிறகு மாறுது. ஸோ இதெல்லாம் ஏன் ஏற்படுது? இந்த லவ்வை சரியா புரிஞ்சுக்காம தானே. ஒருத்தரை பார்த்து வெறித்தனமா அவங்க லுக்குக்காக உடனடியாக அவங்க மேல காதல் தோண்டிட்டா அதுக்கு சொல்றது ஆப்சசிவ் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு வெறித்தனமான ஈர்ப்பு ஒன்று ஏற்படும். சில காலப்பகுதிகள் போனோன்னே அந்த ஈர்ப்பு, அந்த அழகு இல்லாட்டி அந்த லுக் இல்லாம போனோன்னா சில நேரம் அந்த காதல் வந்து மழுங்கலாம். நீங்க யார் மேலேயாவது இறக்கப்பட்டு காதல் பண்ணீங்களா இருந்தா அது வந்து ஒரு பாராட்டுதலுக்குரிய காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு அவார்ட் கொடுக்கணும், இல்லாட்டி நம்மளை பாராட்டணும், இல்லாட்டி நாங்கள் நல்லது செய்கிறோம் அப்படின்னு அவங்க உணரணும், நான் நல்லவன் அப்படின்னு அவங்க உணரணும் அப்படிங்கிறதுக்காக வார ஒரு காதல். உங்ககிட்ட உள்ள சொத்து சுகங்களை பார்த்து ரைட், இல்லாட்டி உங்ககிட்ட உள்ள பணத்தை பார்த்து யாராவது உங்க மேல லவ் பண்ணாங்களா இருந்தா அது மானிட்டரி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றது. அதாவது அவங்க உங்களை லவ் பண்ணல, உங்ககிட்ட உள்ள சொத்து சுகங்களையும் அந்த காசை தான் லவ் பண்றாங்க. அவங்க உங்களை லவ் பண்றதுனால நீங்க லவ் பண்ணீங்களா இருந்தா அது ஒரு எம்பத்தட்டிக்கான ஒரு லவ் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்ல அதுக்கு வார்த்தை வந்து பச்சாதாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க லவ் பண்றதுனால எப்படி நான் லவ் பண்ணாம விடுறது, ஸோ அவங்க கேட்டுட்டாங்க, அப்ப என்னைய அவங்க கேட்டனால எனக்கு எப்படி ஏலாதுன்னு சொல்றது, ஸோ நானும் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லவ் பண்றது. அவங்கள்ட்ட குறைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க அவங்கள ஏத்துக்கிட்டீங்களா இருந்தா எக்ஸெப்டிங் டிவோஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது ஒரு பக்திகரமான அவங்க மேல நீங்க ஒரு அர்ப்பணிப்பான ஒரு காதலை நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீ கஷ்டமா இருந்தாலும் நீ சந்தோஷமா இருந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லா சந்தர்ப்பத்திலையும் நானும் சேர்ந்து உன்னோட அந்த கஷ்டத்தையும் அந்த துன்பத்தையும் நான் அனுபவிக்க ரெடி அப்படின்னு வர லவ். இது ஒரு ஜெனுவினான லவ், ரைட்? த்ரூ திக் அண்ட் தின் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய திறமையை பார்த்து வார காதல், அதாவது இன்டெலெக்சுவல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை பார்த்தோன்னே அதுக்கு ஈர்க்கப்படுறது, ரைட்? இதுவும் ஒரு வகையான காதல் தான். இது ஒரு உணர்வு பூர்வமான காதல். அதாவது ஒரு இமோஷனல் கனெக்ஷன் ஒன்று ஏற்படுறது, ஒரு உணர்ச்சி ரீதியாக உணர்வு ரீதியாக ஏற்படுற ஒரு காதல், ரைட்? இதுவும் ஒரு வகை காதலை. பொதுவாக நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நிறைய விஷயங்களை செய்வோம்ல, அதாவது எல்லாருமே செல்ஃபிஷ். பட் நம்ம அவங்களுக்காக, ரைட், அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கறது, இல்லாட்டி அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நாங்கள் மாறுறது, இது ஒரு செல்ஃப்லெஸ் லவ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் அவங்கள காதலிக்கிறேன், அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது தான் என்னுடைய மெயினான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த லவ் வந்து ஹியூமர் அஃபெக்ஷன், அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு ஈர்ப்பு அப்படின்னு. அதாவது இப்போ எனக்கு அவங்களோட இருக்கும் பொழுது சந்தோஷமா உணர்றேன் நான். அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு என்வாயர்மெண்ட் ஒன்று கிடைக்குது. அது எனக்கு ரொம்ப ஒரு சேஞ்சை கொடுக்குது. அதனால அதுக்கு நான் எஃபெக்ட் ஆகிட்டேன், ரைட்? இந்த ஈர்ப்பு காதல் இன்னொரு வகையானது. ஒரு சிலர் அவங்களுடைய மெமரிஸையும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸையும் எங்களோட ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏற்படுற ஒரு காதல், இது ஒரு ஏக்கம் சார்ந்த காதல். ஏக்கத்தினால ஒரு வாக்கில் ஒரு காதலாக அமையும். நாஸ்டால்ஜிக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. இது ரியலிஸ்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது உங்களை நல்லா புரிஞ்சு, ரைட், ரொம்ப ஆழமா உங்களை புரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்யறது. இது வந்து ரொம்ப டீப்பான லவ்வா இருக்கும், சூப்பர் லவ்வாகவும் இருக்கும். இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஏதாவது ஒரு எல்லை ஒன்று இருக்குல்ல, இது வரைக்கும் இப்படிதான் அவங்க என்னை லவ் பண்ண போறாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றதுக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்கு. இது வந்து லிமிட்லெஸ் லவ், எல்லையில்லா காதல், ரைட்? கடைசியா நான் சொல்றது, இந்த ஒரு லிமிட்டுமே இருக்காது. எல்லாத்துக்காகவும் எல்லாத்தையும் துறந்து எல்லை இல்லாம உங்களை லவ் பண்ற லவ், ரைட்? இருங்க, கடைசி அவனுக்கு மிக முக்கியமானது இதுதான். எதுக்கு லவ் பண்றோனே தெரியாம லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து உண்மையாகவே வார்த்தை வரல, அது லவ்வே இல்லைங்க, சரியா?